இன்னைக்கு நம்ம சேலம் பீமா ஜுவல்லரியோடைய 121வது ஃபவுண்டர்ஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பிளான்ஸ்லாம் கூட வந்து வச்சிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸ்டோர் மேனேஜர் மிஸ்டர் சந்தான கிருஷ்ணமூர்த்தி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், இன்னைக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு? ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் டேக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகள் வந்து நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை ஆசிரமங்களுக்கோ நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 121வது ஃபவுண்டர்ஸ் டே முன்னிட்டு நம்ம ஏற்காட்டில் இருக்கிற ஆசிரமங்களுக்கு ஒரு 5 ஆசிரமங்களுக்கு நம்ம ஃபுட்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில ஆசிரமங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரோசரிஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இன்னும் சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு திங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் கொஞ்சம் வாங்கி கொடுக்க போகிறோம். இது எவ்ரி இயர்ங்கிறது இந்த ஜூலை 27ங்கிறது நம்ம ஃபவுண்டர்ஸ் டே எவ்ரி இயர் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை நம்ம மக்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது கண்டினியூவாக இன்னும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்போம். பீமா இருக்கிறவர்களும் இந்த செயல் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் பீமா பட்டவர் அவர் வந்து உருவாக்கி கொடுத்த அந்த வழியில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் இந்த நாள் இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. பீமா தங்கம் தூய தங்கம். தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பீமா ஜுவல்லரியோடைய 121வது ஃபவுண்டர்ஸ் டேவை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, நிறைய இடங்களுக்கு ஆதரவற்ற இடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுட் கொடுக்குறதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலமில் ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய நிறைவாழ்வு முதியோர் இல்லம்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் நிறைய முதியவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ ஃபுட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். தொடர்ந்து இங்கே என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். நிக்காம முன்னேறு, கண்ணோரோ ஏன் கண்ணீரு. நிக்காம முன்னேறு. இன்னைக்கு 121வது ஃபவுண்டர்ஸ் டே பீமா ஜுவல்லரியில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம நிறைவாழ்வு முதியோர் இல்லத்தில் வந்து இப்போ இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைவாழ்வு முதியோர் இல்லத்துடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை சார் நம்ம கூட இருக்காரு. அவர் கூடயும் பேசலாம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், இன்றைக்கி பீமா ஜுவல்லரியுடைய ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம முதியோர் இல்லமில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோங்க. முதியோர்களுக்கு இன்றைக்கி வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதை வந்து நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம். அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான புரவலர்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்கறது தான் எங்களுடைய சேவை வந்து தொடர்ந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த முதியோர்களுக்கு இன்றைக்கி வந்து எல்லா விதமான பதார்த்தம் நல்ல உணவு இதெல்லாம் கொடுக்கறதுனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க முதியோர்கள்லாம். அதனால் வந்து அந்த ஃபவுண்டர்ஸ் டேவுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்தை சார்ந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்களுடைய சேவையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய சேவை காரியங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். பீமா ஜுவல்லர்ஸ் 2016 வந்து எங்கள் ட்ரஸ்டினுடைய முதல் இதை வந்து அயோத்தியாப்பட்டினம் ராமர் கோயிலில் வந்து ஒரு யாகம் வந்து பண்ணணும். அந்த யாகத்துக்கு 300 பேர்த்துக்கு மேலே உணவு கொடுத்துருந்தாங்க. அப்பயே வந்து 2016 உணவு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாம் சுமங்கலி பூஜை நடத்தினதுக்கான எல்லா இது மாங்கல்யம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் கொடுத்து ரொம்ப
உற்சாகப்படுத்தினாங்க. ஸோ பீமா கோல்டு நினச்சா எங்களுக்கும் பெருமையாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக வளரணும், மென்மேலும் வளரணும். அது வந்து தேங்க்ஸ். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேவையும் தொடர்ந்து வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ ஏன்னா வந்து இப்படி ஒரு முதியோர் இல்லம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ முதியோர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அப்படிங்கிற நகைக்கடையிலிருந்து வந்திருக்காங்க. தெரியுதா? சேலத்தில் இருக்கு, புது பஸ் ஸ்டாண்டுகிட்ட. ஏற்கனவே 2 தடவை இவங்க நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அந்த தேதிக்கு முன்னாடியே எனக்கு தயவு செய்து ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னதுனால கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவர் தன்னுடைய நண்பர்கள் பணியாளர்களோட சேர்ந்து அவங்க நிறுவனத்தோடு சேர்ந்து இப்போ குழந்தைகளுக்கு இது உதவி செஞ்சிருக்காங்க. முதல் இவங்க அன்புக்காக கை தட்டி பீமா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் 121வது நிறுவன நாள். உரிமையாளர்கள், ஆதரவாளர்கள், பணியாளர்கள் எல்லோரும் மென்மேலும் வளர்ந்து சிறந்து விளங்க இறைவனை வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்த பீமா ஜுவல்லர்ஸ் பணியாளர்கள், உரிமையாளர்கள் எல்லோருக்கும் நன்றி. அன்பால நீ கை சேரு கை சேரு. நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது? காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளமே. நம்ம பீமா ஜுவல்லரியோடைய 121வது ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு நம்ம போயிட்டு ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா ஏற்காடில் இருக்கக்கூடிய அன்பு இல்லம்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலும் நிறைய பேருக்கு வந்து ஃபுட் கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. உள்ளம்
பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதாவும் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். இன்னைக்கு பீமா ஜுவல்லரியுடைய 121வது ஃபவுண்டர்ஸ் டே வந்து ரொம்ப சிறப்பாக ஏற்காடில் இருக்கக்கூடிய இந்த அன்பு இல்லத்தில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நிறைய பேருக்கு முதியோர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் கிட்ட நம்ம வந்து பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாந்தி. ஓகே, சொல்லுங்கள். இன்றைக்கி 121வது ஃபவுண்டர்ஸ் டே வந்து இங்கே நம்ம அன்பு இல்லத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ பீமா ஜுவல்லரி சார்பாக ஸோ என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபவுண்டர்ஸ் டேவை இங்கே அன்பளத்தோடு சேர்ந்து கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். So every year Bima Foundation they remember us very well and bring a share of the food generously, and all the people are very happy. So we are very grateful to the Bima Foundation. Thank you. தேங்க்யூ சிஸ்டர். சொல்லுங்கள் சார், பீமா ஜுவல்லரி சார்பாக நம்ம இன்றைக்கி வந்து ஏற்காடு வந்திருக்கோம். ஸோ இங்கே அன்பு இல்லத்தில் வந்து நிறைய முதியவர்கள் வந்து பார்த்தோம். ஸோ எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ இப்போ வந்து இந்த ஃபவுண்டர்ஸ் டே வந்து இன்றைக்கி ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி இது எங்களோட 121 ஃபவுண்டர்ஸ் டே. இதை நம்ம ஏற்காட்டில் இருக்க அன்பு இல்லத்தில் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது எங்களோட பீமா ஃபேமிலி சார்பாக எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து என்டையர் லைஃப்பில் எங்களால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இன்றைக்கி நாங்கள் இங்கே முதியோர்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்தது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஆஸ் எங்களோட பீமா டீம் சார்பாக, பீமா ஃபேமிலி சார்பாகவும் எங்களுக்கு வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்களால், எங்கள் பீமாவோட ஃபேமிலினால் இங்கே இருக்கவங்க ஆல்சோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து ஒரு வருடமும் நம்மளுடைய ஆதரவு கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. பீமா ஜுவல்லரியோடைய ஃபவுண்டர்ஸ் டே இன்றைக்கி 121வது ஃபவுண்டர்ஸ் டே வந்து ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாம் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய முதியோர்கள் இல்லத்துக்கும் சரி, ஸோ அதே மாதிரி ஓல்டேஜ் ஹோம், ஸோ சில்ட்ரன்ஸ் ஹோம், அந்த மாதிரி வந்து நிறைய இடங்களுக்கு நம்ம வந்து ஃபுட் வந்து இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது வந்து ஏற்காடில் இருக்கக்கூடிய அன்பு இல்லத்துக்கு ஃபுட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நிறைய இடங்களுக்கு நம்ம வந்து போக போகிறோம். போய் பார்க்கலாம். பேக் டு த ஷோ. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரியோடைய 121வது ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனில் இருக்கும். அடுத்ததான் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா கஜல் நாயக்கன் பட்டியில் இருக்கக்கூடிய நிறைவாழ்வு முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம். இங்கேயும் வந்து முதியோர்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ டின்னருக்கான ஃபுட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். காற்றோடு பட்டம் போல, இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா? இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சி.
மகிழ்ச்சியா காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான் அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான் பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேர்வதில்லையே என்ன விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் பாடுதே கண்ணிலே ஈரம் சேருதே கல்லிலே பூவும் பூக்குதே. இன்னைக்கு பீமா ஜுவல்லரியுடைய 121வது ஃபவுண்டர்ஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இது ஒரு மெமரபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இதில் வந்து பயனடையணும் அப்படின்றதுக்காக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டேஜ் ஹோம்ஸாக இருக்கட்டும் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹோமாக இருக்கட்டும் அங்கே போயிட்டு நம்ம வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து அவங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பீமா ஜுவல்லரி சார்பாக நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு செலிப்ரேஷனுக்கும் நிறைய விஷயங்கள் பீமா ஜுவல்லரி வந்து செய்ய போகிறாங்க. அதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பீமா டீம் வித் விஷ்ணுபிரியா அண்ட் சான் பாஷா.